வண்டியோட மாதிரி இதுதான் கரடிப்பாக் சந்தி. எல்லாம் காடு வளர்ந்து கிடக்குது, எலும்புகள் கிடக்குது, என்ன எலும்புன்னு தெரியல. இதுக்குள்ள ஒப்பீஸ் மாதிரி தான் அந்த குரூப்புகள் எல்லாம் கிடக்கு பார்த்தீங்களா. ராணுவத்தை நாங்கள் அறிக்கை நம்பர் இருக்கு. விடுதலை புலிகள் அரசுத்துறை பிரிவினர் வந்து இது ஒரு பங்கர் மாதிரி கிடக்குங்க பார்த்தீங்களா. இந்த ரெயின் போகுது, பயமாட்டா இருக்குது. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லிட்டுனா கிளிநொச்சி மாவட்டத்தில் நிற்கிறோம். வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் அந்த நேரத்தில் வந்து விடுதலை புலிகள் வந்து அரசியல் பிரிவினர் வந்து பயன்படுத்தின சொல்லப்படுகின்ற ஒரு இடம் ஒன்று இருக்குது. அரசியல் சார்ந்த செயற்பாடுகளுக்காகவும் அவர்கள் மக்களோட வந்து அந்த செயற்பாடுகளை முன்னெடுக்கிறதுக்காக இந்த இடத்தை பயன்படுத்தினதாக சொல்லப்படுகிறது. தற்போது இந்த இடம் அப்படி இருக்குது, பற்றை காடுகளாக வளர்ந்திருப்பதாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உள்ளுக்குள்ள போய் பார்ப்போம் அப்படியான விஷயங்கள் இருக்கின்றதையும் அந்த நேரம் பாவிச்ச கட்டிடங்கள் எப்படி இருக்கின்ற விடயங்களையும் உங்களுக்கு இதில் காட்சிப்படுத்தப்படுறோம். பாருங்கள், காணொலிகள் போகலாம். இந்த இடம் வந்து கரடிபாக் சந்தி இருக்கு பாருங்க முன்னுக்கு. இதில் பாருங்க, இதுதான் கரடிபாக் சந்தி பாருங்க. எப்படி பிரம்மாண்டமாக இருக்கு, கொழும்பு மாதிரி இல்லையா அதை பார்க்க பாருங்க. இதுல இருந்து இப்படியே வார நேரம், அதாவது பரந்தன் போகிற நேரம் இந்த இடத்துல தான் இருக்கு பாருங்க. இதால் அப்படியே திரும்பி போகணும். உள்ளுக்க போக்கில் இந்த தெரிகின்ற அந்த பின்னுக்கு தெரிகின்ற இந்த இடம் தான். வாங்க அப்படியே போய் பார்ப்போம் அப்படி இருக்குதுன்றது. நான் முதல் வந்து அந்த அரசியல் துறை செயலகமாக வந்து விடுதலை புலிகளின் அரசியல் துறை செயலகமாக இந்த இடம் வந்து இயங்கினதாக வந்து கேள்விப்பட்டிருந்தேன் நான். பாருங்கள் அப்படி இருக்கின்ற இடம். இதில் பாருங்கள், ஒரு கிணறு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. கிணறு பெரிய ஒரு கிணறு ஒன்று, தண்ணி நிற்கிது. அங்கெல்லாம் இராணுவத்தில் நிற்கிறேன் பாருங்க. இந்த இராணுவத்தில் அங்கெல்லாம் நிற்கிறோம் போல இருக்குது. இதுதான் அந்த இடம் பாருங்கள் அப்படி இருக்குதுண்டு. அந்த காலத்தில் அரசியல் சம்பந்தமான நிகழ்வுகள் முழுக்க இந்த இடத்துல தான் நடந்ததாக வந்து கேள்விப்பட்டேன். இப்போ தற்போது வந்து சின்ன ஒரு அலுவலாக வந்தேன். அப்போ அதை ஒரு எடுத்து போடுவோம்ன்ட்டு வந்தேன். பாருங்க அப்படி இருக்குன்னு இந்த இடங்கள் எல்லாம். எல்லாம் காடு வளர்ந்து கிடக்குது பார்த்தீங்களா. பெரிய பெரிய கிடங்கள் மாரி கிடக்குது. பார்ப்போம் என்ன கிடக்குன்ட்டு. இது ஒரு பங்கர் மாதிரி கிடக்குங்க பார்த்தீங்களா. இதில் பாருங்க, இது ஒரு பங்கர் மாதிரி கிடக்குது. இதில் பெரிய மரமெல்லாம் வளர்ந்துட்டுது. வீட்டை பார்த்தீங்களா, பெரிய ஒரு வீடா. அங்கால பள்ளி வாசல் இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த நேரமே பலமா கட்டி வச்சிருக்கணும். பார்த்தீங்களா, இதெல்லாம் போட்டோ இதை எரிச்சிருக்கணும். இதில் ஒரு கிணறு மாதிரி ஒன்று இருக்குது. பெரிய பெரிய ரூமுகள், சீட்டெல்லாம் கிடக்கு அப்படியே வேறுங்க. மற்ற பக்கம் போய் பார்க்கலாம். அப்படி இருக்கு இந்த பக்கம் ஒவ்வொரு அறையாக பிரித்து வச்சிருக்கணும் பார்த்தீங்களா. இதுக்குள்ள ஒப்பீஸ் மாதிரி தான் அந்த காலத்தில் வந்து விடுதலை புலிகள் அரசுத்துறை பிரிவினர் வந்து செய்திருப்பதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த பெரிய இடமாண்டு இது மேல் மாடி மாதிரி இருக்குது. டாய்லெட், பாத்ரூம் மாதிரி கிடக்குது. இது இஞ்சால ஒரு பெரிய ஒரு வீடு ஒன்று கிடக்குது. வீட்டுக்கு உள்ளுக்குள்ளே போக ஏழுமா தெரியா. இப்போ தவறிதான் வர வேண்டியா இருக்கு பாருங்க. சேர்த்து எல்லாம் உடைஞ்சு கிடக்குது. இங்கே பாருங்க, ஏதோ எலும்புகள் கிடக்குது. என்ன எலும்புன்னு தெரியல. எழிஞ்சு பார்த்தீங்களா. இந்த வீட்டுக்குள்ளே வந்து தமிழில் அரசு துறைக்கார பயன்படுத்தின வீடு இருக்குது பாருங்கள். இந்த வீட்டுக்குள்ள இங்கே எலும்புகள் ஏதோ கிடக்குது பார்த்தீங்களா.
இந்த அதில் ஒரு எலும்பு கிடக்கு. இங்கே பாருங்க எலும்பு மண்டியோட மாதிரி மாற்ற மண்டியோட மாதிரி தான் கிடக்குது. என்னன்ட்டு தெரியல. பார்த்தீங்க எந்த பெரிய வீடுண்டு இல்லைங்க காணல. இப்போவும் இந்த மதில்கள் பாருங்க அப்படியே இருக்குது. இதெல்லாம் போயிடல புல்லு எல்லாம் முளைச்சி போய் கிடக்கு. இல்லை எப்படியே போகும். பயமாக தான் இருக்குது. அங்கே எல்லாரும் நிற்கிறாங்களது பாருங்க. அப்படி இருக்கணும் இடத்த. இங்கே வீட்டுக்குள்ளே இந்த பெரிய ஒரு மரம் மட்டும் முளைச்சிருக்குன்னு பார்த்தீங்களா. இது ஒரு டொய்லெட் இடம். ஃபுல்லாக மரம் முளைச்சி என்னடா பாருங்க இந்த பெரிய மரம் மட்டும் முளைச்சி கிடக்காண்டு. பார்த்தீங்களா வீட்டை. முன்னே போ. இது அந்த காலத்தில் பயன்படுத்தின கட்டிடத்தில் இடிபாடுகள்லாம் கிடக்கு நிறைய. இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக இடிபாடுகளாக கிடக்குது. இன்னொரு இது ஒன்று கிடக்குது. இங்கே போத்தலோடுகள் நிறைய கிடக்கு. இது பாருங்க பத்தியாக கிடக்கு. எல்லாம் ஃபுல்லாக பத்தை வளர்ந்து போய் கிடக்கு. அதனால் போகுது. அங்கே வந்து இராணுவத்தின் இருக்கிறேன் அந்த சைடில். இப்படியே போகும். இதில் தான் வெளியே கிடந்த போல இருக்குது. இதில் ஒரு முதல்ல ஒரு காணொலியில் பார்த்தேன். ஒரு அன்னையரால் வந்து இந்த பதவி போட்டிருந்தவர் இதுக்குலாம் இருக்குதுன்னு சொல்லி நான் எதிர்ச்சியாக சும்மா வந்து நான் இதுக்குள்ள பார்ப்போம்ண்டு. அதில் வந்து முன்னுக்கு ரெயில் ரோட். இது வந்து ரயில் ரோடு இருக்குது. அங்கெல்லாம் இராணுவத்தில் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இதான் நிற்கணும் அவங்கள இராணுவத்தினர். இதான் இந்த இடம் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இதில் அந்த காலத்தில் பயன்படுத்தின போக்கொண்டு விடாது. பெரிய போக்கொண்டு விடாக்குது. பட் அந்த நேரம் பாவிச்ச உடுப்புகள் எல்லாம் கிடக்கு பார்த்தீங்களா. இதில் பெரிய போக். இதுதான் அந்த பின்பகுதி. இதுதான் அந்த டாய்லெட் பிட் வந்து. இது நான் நினைக்கிறேன் பங்கர் மாதிரி இருந்திருக்கு. இப்போ டாய்லெட் பிட்டாக பாவிக்கிறேன் போல இருக்குது. அதில் வந்து நான் பார்த்த இடம். இதில் ஒரு டாய்லெட் ஒன்று இருக்கு. இந்த ரெயின் போகுது.